வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி சார்பா பேசுறேன். இங்க எப்படி வாய் கூசாம இந்த வன்னியரசு, திருமாவளவன் போன்றவர்கள், வேல்முருகன் போன்றவர்கள், இன்னும் நிறைய பேர் இந்த திமுக கிட்ட ஒட்டுணியா இருந்து ஒட்டி பிழைக்கிற நீங்கள் எல்லாம் அண்ணனை பார்த்து பாஜகவோட கைக்கூலிகள்னு சொல்றீங்க. வன்னியரசு சொல்றாரு கூசாம பாஜகவோட கைக்கூலி தான் விஜய்ங்கிறவரும், அப்புறம் நம்ம அண்ணன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. திமுகவுக்கு எதிராக ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டாலே அது பாஜகவோட இதுவா என்ன? ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிச்சா திமுகவோட போய் சேரணும்னு ஆரம்பிப்பான். ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறான்னா உங்களை எல்லாம் எதிர்த்து தான் ஆரம்பிக்கிறான். நீங்களே வன்னியரசே உங்களுடைய தலைவர் திருமாவளவனே அப்படிதான் ஆரம்பிச்சாரு. இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து இன்னைக்கு சீமானனை இவ்வளவு இலங்கை தமிழர்களுக்காக பேசுறாருன்னா இதெல்லாம் போட்டு போட்டு புகுத்துறது இந்த திருமாவளவன், வைகோ அவர்கள், இன்னும் சுபவி, இந்த நெடுமாறன், இவங்க எல்லாரும் போட்டுதான் புகுத்தி இன்னைக்கு அவர் அதை கரெக்டா பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க தான் என்ன மேடைகள்ல பேசுறீங்க, இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சரி பாஜகவின் கைக்கூலிகள்னா அப்போ உங்களுக்கு எதிராயிட்டோம். உங்க திமுகவோட நட்புறவுல இருக்க தொங்கு சதைகளா தொங்கிட்டு இருக்க உங்களுக்கு எதிரினா எப்படி உங்களை மாமன் மச்சான்னு கூப்பிட முடியும்? அதுல வேற அங்கலாச்சுக்கிறீங்க. அவர் நைனார மாமான்னு கூப்பிடுறாரு, இவரை சித்தப்பான்னு கூப்பிடுறாரு, உங்களை கூப்பிடலையா? உங்கள் தலைவரை அவர் அண்ணன்னு கூப்பிடுறாரு. அண்ணன்கிறது உறவு முறை கிடையாதா? மாமன் மச்சாதான் உறவு முறையா? அண்ணங்கிறது உறவு முறை கிடையாதா? உங்க தமிழ் அகராதியில அண்ணனுக்கு என்ன பேரு? மண்ணா? அண்ணன் தானே. அண்ணன் தன் கூட பிறந்த சகோதரனா நினைச்ச அண்ணன்னு சொல்றாரு. எத்தனை பொதுக்கூட்டம், எத்தனை கட்சி கூட்டம் இதுல அவரு அறிவுரை சொல்லியிருப்பாரு தெரியுமா? எங்க அண்ணன் திருமாவளவன் எதிர்த்து பதிவு போடுறதா இருந்தா கட்சியில இருக்காதுன்னு சொல்றாரு. எனக்கும் எங்க அண்ணனுக்குமான உறவு அப்படிப்பட்டது. நான் யாரை எதிர்க்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய பதிவுகளை போடு. உங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னுடைய அண்ணன் திருமாவளவனை பேசாதீங்க ஆபாசமா அப்படின்ட்டு அவ்வளவு கட்டளை இட்டிருக்காரு. அண்ணன் அண்ணன் உறவு முறை கொண்டாடுறாரு. எப்படி நீங்க கூசாம எங்களை உறவு முறை கூப்பிடுவதில்லைன்னு உங்களை வேணா கூப்பிடாம இருக்கலாம். ஏன்னா வன்னியரசுக்கு பேசவும் தெரியாது, என்ன சொல்றது, அதாவது முழுக்க முழுக்க உங்க முகத்திலேயே காழ்ப்புணர்ச்சி கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும். சீமான் அண்ணன் மேல நீங்க எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியில இருக்கீங்கிறது உங்க முக ரேகையிலே தெரியும். தெரிஞ்ச பிறகு உங்களை வேற அண்ணனு கூப்பிடுமா? பழகின பாவத்துக்கு வேணா திருமாவளவன் அவர்கள் அண்ணன் அவர் கூப்பிட்டுட்டு போவாரு. உங்களெல்லாம் நொன்னு கூப்பிட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவர் பழகினவங்களை என்ன இடத்துல வச்சிருக்காரோ அதே இடத்துலதான் வச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத சொல்றேன். அப்புறம் எனக்கு இந்த திருமாவளவன் அவருடைய காணொலியில இலங்கை தமிழர்களை பத்தி சொன்னது பயங்கர அதிர்ச்சி. என்னன்னா இவங்கதான் வாய்க்கூசாம அன்னைக்கு கருணாநிதி தான் இன துரோகி இப்படி எல்லாம் பேசினவங்க இன்னைக்கு ஒரு தேசிய பிரச்சனையை கருணாநிதிக்குள் சுருக்கி விட்டனருங்கிறீங்க. உங்களுக்கே புரியுது கருணாநிதி இவ்வளவு சுருக்கம் கொண்டவர் தான், சிறுபான்மைங்கிறது உங்களுக்கே புரியுது. உங்க வாயிலிருந்தே வந்துடுச்சு கருணாநிதி குடும்பம் சிறுபான்மை. அதுல ஒரு வார்த்தை சொல்றீங்க, தமிழ் தேசிய சிறுபான்மை இனத்தின் தமிழ்நாடு சிறுபான்மைங்கிறீங்க. என்னையா இவ்வளவு நாள கிறிஸ்தவர் முஸ்லீம் தான் சிறுபான்மைன்னு சொல்லிட்டு இருந்தது இந்த திராவிட கும்பல். அந்த திராவிட கும்பலோட சேர்ந்து ஏதோ ஒரு ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, பன்னியோட சேர்ந்த பசுவும் எதையோ திங்குமா. அது மாதிரி அந்த பண்ணிங்களோட, திராவிட பண்ணிங்களோட சேர்ந்து இப்படி எதையோ திங்க ஆரம்பிச்சிட்டீங்களேயா? எப்படி கூசாம சொல்றீங்க கிறிஸ்தவ முஸ்லீம சிறுபான்மைன்னு சொன்னீங்க, இப்போ என்ன சொல்றீங்க தமிழர்களே சிறுபான்மைங்கிறீங்க. அப்ப நீங்க யாரு? நீங்க பெரும்பான்மை ஆஸ்திரேலியனா இல்ல திமுக வம்சங்கள் திராவிட வம்சங்கள் எல்லாம் பெரும்பான்மை அமெரிக்கர்களா? எப்படி நீங்க தமிழ்நாட்டுல இத்தனை கோடி தமிழர்கள் இருக்கும்போது அது சிறுபான்மைங்க? தமிழ்நாடு தானே. இப்ப டவுட்டே வருது, ஒருவேளை தமிழ்நாடு இல்லதான் போல. அதான் அரசு போக்குவரத்து கழகத்துல பஸ்ல எல்லாம், அதாவது பேருந்துகள்ல எல்லாம் அரசு போக்குவரத்து கழகம்லாம் போட்டிருக்கீங்க. எந்த அரசு? ஆஸ்திரேலியா அரசா இல்ல அண்டார்டிகா அரசா, ஆப்பிரிக்கா அரசா, அட்லாண்டிக் அரசா? எந்த அரசு? ஓ, அதனாலதான் இவர் தமிழ்நாடு சிறுபான்மைன்னு சொல்றாரு போல. புரியுது. கழகம் வேற, இது கழகத்துக்கு போயிடுச்சு. அப்படி களவாணி கழகத்துக்கு போயிடுச்சு எல்லாம். அப்படியே திருடுறது. ஆட்டை திருடுனீங்க, மாட்டை திருடுனீங்க, பணத்தை திருடுனீங்க, மனுஷனை திருடுனீங்க. உங்களை, அதாவது இந்த திராவிடம் அவங்களுக்கு அவங்களோட தப்புகளெல்லாம் சுட்டி காட்டின எல்லா கட்சிகளையும் உங்க பால்ல திருடி வச்சுக்கிட்டீங்க. லாஸ்ட்ல தமிழ்நாட்டிலேயே வாடா திருடிட்டீங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இதா இருந்தது, இன்னைக்கு அரசு போக்குவரத்து. அப்போ இப்ப இந்த அரசு போக்குவரத்துனா இது இந்தியா முழுமைக்கும் ஓடிட்டு தெரியுமா, இல்ல இந்தியா கடல் கடந்து எல்லா கண்டத்துக்கும் போகுமா?
எந்த அரசியா? அரசு போக்குவரத்து கழகம். இந்த களவா, ஆமா, இந்த களவாணி கழகத்தை ஓட ஓட விரட்டி இனி நாங்க தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டோம்னு தோல்ல போர்டு மாட்டிட்டு வளையிற அளவுக்கு, பதாக ஏந்திட்டு ஓடுற அளவுக்கு ஓட ஓட விரட்டினாதான் நீங்க எல்லாம் புத்தி தெளிவீங்க. என்னால தாங்க முடியாதது, தமிழ்நாட்டு தமிழர்கள் சிறுபான்மையிட்ட இருந்த திருமாவளவன், என்னையா நீங்க தமிழ்நாட்டுல பெரும்பான்மையே தமிழர்கள் தான், என்ன சொல்ல வர்றீங்க இப்போ? இந்த நீங்க பெட்டி வாங்கிக்கிட்டு, அதாவது கருணாநிதியாவது 7-8 குடும்பம் எல்லாத்தையும் அள்ளி குவிச்சுக்கிட்டாரு. ஆனா ஒத்தக்கட்டையா இருக்கவங்களும் வந்து பெட்டிய வாங்கி அந்த பணத்துக்கு அப்படி ஆசைப்பட்டு, அப்ப இப்ப என்ன சொல்ல வரீரு? தமிழ்நாட்டுல தெலுங்கு வந்து பெரும்பான்மை, தமிழர்கள் சிறுபான்மைன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா இந்த காணொளிக்கு நீங்க பயங்கரமா மன்னிப்பு கேட்கணும்னு தான் நான் சொல்றேன். இல்ல ஒருவேளை தவறுதலா உங்க வாயில வந்துட்டா கூட இது தவறுதல்னு ஒப்பு கொண்டுறீங்க. அப்ப நீங்க தமிழராவே இருக்க முடியாதுன்னு மத்தவங்க விமர்சனம் பண்றது உண்மையா போச்சு. எப்படி நீங்க தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தமிழர் சிறுபான்மைன்னு சொல்லுவீங்க? ஒரு டோட்டல் ஒரு ஆவணத்தை, அத்திப்பட்டி காணாம போச்சு, கிணறு காணாம போச்சு, இப்ப தமிழ்நாடே காணாம போயிடுச்சு, தமிழர்களும் காணாம போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு நல்லதுக்கே கிடையாது. தயவு செய்து ஓவரா சிங்சாங் அடிக்கிறோம்னு சொல்லி தமிழர்களின் வரலாற்றையே கூட இருந்துகிட்டே குளிபறிக்காதீங்க. நீங்க தமிழர்களா இருந்துகிட்டு ஒரு இன்னொரு இனத்தான் நம்மள ஆடுறதே படு கேவலம். அந்த கேவலத்துல போய் ஒட்டுணியா இருந்துகிட்டு திருப்பி திருப்பி தமிழர்களா போட்டு நைய புடைச்சிக்கிட்டு உங்களுடைய வக்கிரங்கள், உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி, உங்களுக்கு அண்ணன் சீமான் மேல, அதாவது தமிழ் தேசியம் பேசுற அண்ணன் சீமான தான் மறைமுகமா தாக்குறீங்க. அதுல என்ன சொல்றீங்க? இலங்கை இந்த போரை ஆதரிப்பதால் லாபமும் இல்லை, எதிர்ப்பதால் நட்டமும் இல்லை. சொல்ல கூசமா இல்ல? கூச்சமா இல்ல உங்களுக்கு? கூசாம சொல்றீங்க. அங்க நடக்கிறத இங்க கத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்ப எதுக்கு நீங்க வந்து மணிப்பூர் கலவரத்தை நீங்க உங்க தலைவர் எல்லாம் உட்கார்ந்துட்டு அப்படியே ஒப்பாரி வைக்கிறீங்க? பாகிஸ்தான் இந்தியா போர் தொடுத்த அதுக்கு எதுக்கு உங்க தலைவர் ஸ்டாலின் ஐயா பேரணி நடத்தி அதை ஒரு பெரிய நாங்க பாஜகவின் நட்பை கொண்டாடுகிறோம், நாங்கள் வந்து மறைமுகமாக நட்பை தொடர்கிறோம், எங்கள் நட்பு எவ்வளவு மறைமுக வலு பெற்றது தெரியுமா அப்படின்னு காட்டுறதுக்கு நடக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன், நீங்க வேணா சேர்ந்த கூட்டணிக்காக கூட்டணி அரசியல் பண்ணுங்க. ஆனா வந்து வஞ்சக அரசியல், வரலாற்றை தமிழர்களுக்கு திருப்பி கருணாநிதியை தான் இனத்துரோகின்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த இனத்துரோகி அட்டவணையில உங்கள் பெயரை அழுத்தமா சொல்ற அளவுக்கு வச்சுக்காதீங்க. தயவு செய்து உங்களை அண்ணன்னு ரொம்ப மரியாதையா அண்ணன் சீமான் வச்சிருக்காரு, அதெல்லாம் கெடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணுதான், நான் பார்த்து வளர்ந்த பையன் என்ன முந்திட்டானே, நான் பார்த்து வளர்ந்த பையன் இன்னைக்கு பேசும் பொருளா ஆயிட்டானே, நான் பார்த்து வளர்ந்த பையன் நான் சொல்லி கொடுத்து நான் வந்து அவனுக்கு ஊட்டி வளர்த்த அந்த உணர்வை வச்சு அவன் சீமானிசம்னு பேசப்படுற அளவுக்கு ஆயிட்டானே, தமிழர்கள் கொண்டாட அளவுக்கு கண்டம் தாண்டி கொண்டாடும் அளவுக்கு போயிட்டானுங்கிற வைத்தறிச்சல் தானே காரணமே ஒழிய வேற எதுவும் கிடையாதுங்கிறத இந்த காணொலியில சொல்லிக்கிறேன். இவங்கள மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, இதே வேல்முருகன் அவங்கள பத்தியும் நம்ம சொல்லியே ஆகணும். அதாவது இது நாள் வரைக்கும் கொடியை வந்து எந்த ஒரு அடையாளத்தையும் வைக்காம வெறும் கலரை, அதாவது நிறத்தை மட்டும்தான் வச்சிட்டு இருந்தவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வஞ்சகர்கள், அதாவது நாம் தமிழர்ல இருந்து சென்ற வஞ்சகர்கள் சில பேரோட ஒரு பொல்லாத திட்டம்பாங்கல்ல, வஞ்சத்தனமான ஒரு திட்டத்தை கையில எடுத்து புலிய வச்சிருக்காரு. இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி புலிய வைக்கிறது என்ன, புலி வந்து சீமானுக்கு உரிமையானதா, எல்லாருக்கும் உரிமையானதுன்னு தான் சொல்றாங்க. ஆனா எல்லாருக்கும் உரிமையானதுதாங்க. தாமரை மாதிரியே இன்னொரு தாமரை லாவெண்டர்ல வச்சா கதறுவாங்களா மாட்டாங்களா, வருத்தப்படுவாங்களா மாட்டாங்களா? ஏன் ரெட்டை இலையில இன்னொன்னு வாழை இலை மாதிரி ஒரு ரெட்டை இலை, இல்ல கத்திரிக்காய் இலை மாதிரி ஒரு ரெட்டை இலை போட்டு வச்சிருந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு வலிக்காதா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியன், உதய சூரியன் பாதியா வர்ற உதய சூரியனை முழுசா போட்டு 2 செடி நிக்கிற மாதிரி, செடி முளைக்கிற மாதிரி போட்டு வச்சா வருத்தம் வருமா வராதா? எப்படி உங்க சின்னங்கள்ல கை வச்சா உங்களுக்கு வலிக்காது, அப்ப நீங்க கதறவே மாட்டீங்க. ஆனா புலி சின்னனா மட்டும் இது சீமானுக்கு சொந்தமானதா அப்படின்னு கேக்குறீங்க. அப்ப இனிமே நிறைய பேர் வந்து உங்களோட சின்னங்களை காப்பி அடிச்சு ஒரு மாதிரி அது மாதிரியே கொண்டு வரும்போது நீங்க அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு பாக்கணும். இன்னும் ஒண்ணு, இதுல எல்லாம் உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி தெரியுது, அதனாலதான் நாங்க அதை விமர்சிக்கிறோம். நீங்க வந்து ஒரு நல்ல எண்ணத்துல, நீங்க அண்ணனுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க, நீங்க இதே இலங்கை தமிழர்களோட கஷ்டங்களை பத்தி பேசினவங்க தான். அப்போ உங்களுக்கு அந்த வலியோட நீங்க அன்னைக்கே வச்சிருந்தீங்கன்னா அதை பத்தி பேச்சே கிடையாது. இத்தனை வருடம் கழித்து 2026ல அண்ணனுக்கு ஒரு மைல்கல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு வைக்கிறீங்கன்னா
உங்களுடைய வக்கிர எண்ணமும் காழ்ப்புணர்ச்சியும் அதுல இருந்து தெரியுது. அதே மாதிரி என்ன சொல்றீங்க, இலங்கை தமிழர்களுக்கு எதிரான இந்த படுகொலை இனப்படுகொலைன்னு பிரகடனப்படுத்திட்டாங்க. ஸ்டாலின் அவர்கள் பிரகடனப்படுத்தி தீர்மானம் போட்டுட்டா நான் எனக்கு இருக்கிற ஒரு பதவி கூட எனக்கு வேண்டாங்கிறீங்க. நல்லா தீர்மானம் போட்டாங்க. தீர்மானம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. தீர்மானத்தால என்ன பிரயோஜனம்? சரி, அதுல ஏதோ ஒரு சின்ன பிரயோஜனம் இருக்கு, ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, இனப்படுகொலைன்னு தமிழக அரசு ஒத்துக்கிட்டு, துரோகிகளே ஒத்துக்கிட்டுறாங்க, அது வேற விஷயம். ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆதரவை கொடுக்கலாம்னு வச்சுக்கிட்டாலும், உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் இதனால லாபமும் இல்லை நட்டமும் இல்லை அப்படிங்கிறாரு. லாபம் இல்லாத புலியை எதுக்கு நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க? நட்டம் இல்லாத அந்த தீர்மானத்தை இப்போ இந்த இனப்படுகொலையை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இதற்கு இனத்தோகி கருணாநிதியை காரணம் காட்டுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. அப்போ எந்த பயனும் தராத இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையை ஏன் வேல்முருகன் அண்ணன் பேசுறாரு? எதுக்கு இந்த தீர்மானம்? எதுக்கு அந்த இலங்கை தமிழருடைய அடையாளமாக விளங்குகின்ற புலியை கொண்டு இப்ப புகுத்தி இருக்காரு? ஆக மொத்தத்துல நான் இந்த காணொலியில சொல்றேன், இந்த காழ்ப்புணர்ச்சியோட பட்டியல் இதோட முடிஞ்சிடாது. இன்னும் தேர்தல் ஆணையம் வைக்கும் பாருங்க. இப்ப நான் அதை ரூட் போட்டு கொடுக்கல. அந்த தேர்தல் ஆணையம் இனிமே என்ன பண்ண போகுதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மைக் சின்னத்தை கொடுத்த மைக் சின்னம் ஒண்ணு, அங்க வச்ச மைக் சின்னத்தோட வரைவு ஒண்ணு, அதுல பாதி பேர் குழம்புனாங்க. விவசாயி சின்னத்தை புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு 40 இடத்துல தேர்தலுக்கு நிக்கிற மாதிரி அதுல ஒரு குழப்பம் பண்ணி வச்சாங்க. இன்னைக்கும் சின்னத்தை கொடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க என்னெல்லாம் குழி வெட்டுறீங்களோ அந்த குழி எல்லாம் உங்களுக்கு எதிராக ஒரு நாள் திரும்பும். அது வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறத உறுதியா அதுல சொல்லிக்கிறேன். ஒரு பேட்டியில அவர் வேல்முருகன் அவர் சொல்லியிருக்காப்ல, நாங்க புலி சின்னம் நீங்க வச்சிருக்கீங்க, கொடியெல்லாம் அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா வச்சிருக்கேன், அதுக்கு நிறைய விமர்சனம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, விமர்சனம் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? நீங்க என் புகைப்படத்தை எடுத்து உங்களுடைய விண்ணப்பத்துல ஒட்டிக்கிறீங்க, நான் விடுவேனா? என்னோட குடும்பத்தின் ரேஷன் கார்டுல என் குடும்ப புகைப்படம் இருக்கணும், இல்ல என் புகைப்படம் என் கணவர் புகைப்படம் இருக்கணும். நீங்க உங்க ரேஷன் கார்டுல கொண்டு போய் அதை ஒட்டிக்கிட்டீங்கன்னா எப்படி என்னுடைய ஆதாரத்துல நீங்க எடுக்கிறீங்க? உங்க முகத்துல கொண்டு போய் எங்க முகத்தை ஒட்டினா ஒத்துக்கிடுவீங்களா? இதான் வேல்முருகன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? விமர்சனம் எப்படி பண்ணாம இருக்கும்? தலைவர் வச்சிருந்தது சோழர்கள் பயன்படுத்தினது, அதனாலதான் நான் பயன்படுத்திருக்கேன். அவர் இப்பதான் ஸ்கூலுக்கு 8ஆம் கிளாஸ் படிக்கிறாராமா. சோழர் கால வரலாறு எல்லாம் அவருக்கு இப்பதான் தெரியுதா? கட்சி ஆரம்பிச்சு 7 கழுத வயசாகுது. இப்பதான் சோழர்களோட கொடி புலி கொடின்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு இப்பதான் அவருக்கு தமிழர் பிரச்சனைகள் எல்லாம் பெருசாவும் தெரிஞ்சிருக்கு. ஆக மொத்தத்துல அண்ணன் சீமான்கிற குரு கிட்ட இருந்து அவர் சொன்னதை வச்சு இவங்க பாடம் கற்பிச்சிருக்காரு அண்ணன், அப்படிதானே? சரி, எப்படி சோழர் பகுதியில இப்ப இவ்வளவு நாள் அவர் சோழர் பகுதியில இருந்தது அவருக்கு தெரியல, இப்பதான் தெரிய வச்சிருக்காரு அண்ணன். அப்போ ஒத்துக்கோங்க, உங்க அரசியல் ஆசான் அண்ணன் சீமான் உங்களை தெளிவுபடுத்தி இருக்காரு, உங்கள் அறிவு கண்களை திறந்து விட்டுருக்காரு. அவர் கற்பித்த அவர் உண்மையிலே ஆசான்னு சொல்றோம் தெரியுமா நாங்க, அதை நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு கற்பித்ததையெல்லாம் நீங்க இப்ப செயல்படுத்தி இருக்கீங்க. நீங்க இன்னும் கத்துக்குட்டி தான் அப்படிங்கிறத சொல்லிடுறோம், அவ்வளவுதான். இன்னும் நிறைய பணம் கிடைக்கும். இன்னும் ஒத்து சீட்டு 2 சீட்டு கூடும். வேல்முருகன் அவர்களே, திருமாவளவன் அண்ணா அவர்களே, நாங்க ஒரு முறை சொல்லிதான் கூப்பிடுறோம். நீங்க அதாவது வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சொந்த இனத்தையே காட்டி கொடுக்கிற இன துரோகிகள் அப்படிங்கிறத திருப்பி சொல்றோம். இதுல வேற சீமான் கும்பல் புலி கொடியை பார்த்து கதறிச்சு அப்படிங்கிறீங்க. பலி எல்லாருக்கும் இருக்கவங்க. கதறல்னா நீங்க கதற மாதிரி எரிச்சல் கதறல், காண்டு கதறல் இல்ல. அது ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஏன் அடையாளத்தை நீ எடுத்தனா வலிக்காம என்னதான் செய்யும்? அது உங்களுக்கு கதறலா தெரியுது, அது உங்களுக்கு நக்கலா தெரியுது. எங்களுடைய பலி உங்களுக்கு வேடிக்கையாகவும் குளிர் காயறதுக்கும் நீங்க புலங்காகித அடைஞ்சு ரசிக்கிற மாதிரி இருக்குன்னா, நீங்க அதான் திருப்பியும் சொல்றேன், நீங்க என்னெல்லாம் திட்டம் போட்டு குழி வெட்டுறீங்களோ அதே குழியில நீங்க விழுவீங்க அப்படிங்கறதான் இயற்கை. கண்டிப்பா நடக்கும். அது வரைக்கும் காத்திரு பகையே தான்.